ஒகேனக்கலில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததால் ஆற்றுப்பரப்பு குட்டை போல் காட்சியளிக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிடவில்லை. இருப்பினும் உச்சநீதிமன்றம் அளித்த இடைக்கால உத்தரவுகளால் காவிரி ஆற்றில் ஓரளவு தண்ணீர் வந்தது. தற்போது கர்நாடகம் காவிரியில் தண்ணீரை முழுமையாக நிறுத்தியுள்ளதால் வெளிகுண்டு பகுதியில் நீர்வரத்து 250 கன அடிக்கும் குறைவாக உள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நீர் தேங்கும் பறந்து விரிந்த பகுதி குட்டை போல் காட்சியளிக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அதாவது தண்ணி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி லெவல் குறைஞ்சிச்சு. போட்டிங் அவ்வளோவா இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு. தண்ணி அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகி குண்டும் குழியுமாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணியும் ஓடலை. கர்நாடகா கடை செய்யுதுன்னா கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டதுன்னா வர டூரிஸ்ட் எதிர்பார்ப்பு கரெக்டாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒகேனக்கலின் தொங்கும் பாலம், பரிசல் துறை, சினி அப்பலாஸ், முதலை பண்ணை மற்றும் வண்ணமீன் காட்சியகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தண்ணி ரொம்ப குறைஞ்சிருக்குது. நாங்கள் போட்டிங் போகலான்னு ஆசைப்பட்டோம். தண்ணி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. குளிக்க முடியல. எங்கெல்லாம் பசங்கள்லாம் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, குளிக்க முடியல. ரொம்ப அழுக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை, ஸ்மெல்லு வருது. குடிக்க கூட முடியல. பசங்க ஆசையாக வந்தோம், ஆனால் கூட்டமும் இல்லை. போட்டெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போதைக்கு. தண்ணி ரொம்ப கம்மி. நவம்பர் மாதம் முடியும் தருவாயிலும் தற்போது தமிழகத்தில் வெயில் சுட்டெரிக்கிறது. இதிலிருந்து தப்பிக்க ஒகேனக்கல் வந்த தாங்கள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையிலேருந்து வரோம், ஃபஸ்ட் டைம் வரோம் பார்க்குறதுக்கு. தண்ணி வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குளிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்குது. வாட்டர் இன்ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால, மேபி தண்ணி திறந்து விடுறது கம்மியாக இருக்கிறதுனால குண்டும் குடியுமா தெரியுது. அதனால் குளிக்கலான்னு பார்த்தாலும் முடியல. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. போதிய தண்ணீர் இல்லாததாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததாலும் வருவாயின்றி தவிப்பதாக பரிசல் ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சொல்ல போனாக்கா 4 பேர் தான் அனுமதின்ற மாதிரி மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்குது. அந்த 4 பேர் தான் இது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா எல்லாருமே சுற்றுலா பயணிகள் குழந்தைங்களோட குடும்பமாக வந்துடுறாங்க. அப்படி குடும்பத்தோடு வரும்போது அவங்களுக்கு குழந்தைங்களை 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்க, அது குறைவாக இருக்கிறது 3 வயசு, இது மாதிரி 7 வயசு 8 வயசு அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க. அப்போ குழந்தைங்களே அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பரிசலுக்கு வராமல் உடனடியாக திரும்பி போயிடுறாங்க. நடப்பாண்டில் கர்நாடகம் கூடுதல் தண்ணீரை திறக்க வாய்ப்பில்லை. இந்நிலையில் தமிழகத்திலும் பருவமழை பொய்த்தால் தங்களின் வாழ்வாதாரத்தை முழுமையாக இழக்க நேரிடும் என சுற்றுலா பயணிகளை நம்பி பிழைப்பு நடத்தும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாதையன், பெண்ணாகரம், நியூஸ் 7 தமிழ்.